சொல்லும்போது அவள் எந்த நாமத்தை சொல்லி அழைத்தால்? கோவிந்தா என்று சொல்லி அழைத்தாள். உடனே கண்ணனுடைய கைகளிலிருந்து அமுத சுரபியாக புடவைகள் வந்து கொண்டே அவள் மானத்தை காத்தது. இங்க அந்த 5 கணவர்கள் அப்படிங்கிறது 5 இந்திரியங்கள், நம்மளுடைய மெய், கண், காது, மூக்கு, செவி, இதெல்லாம் 5 இந்திரியங்கள். இதெல்லாம் வேலை செய்யாம போயிடுச்சு, முடிஞ்சது. நமக்கு 5 இந்திரியங்களும் ஒர்க் பண்ணல. இந்த சுத்தி 100 கெட்டதுகள் நம்ம இந்த பக்கம் வா அந்த பக்கம் வான்னு இழுக்குது. இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படிடா கடை தேருவேன்? கடவுளே கோவிந்தா அப்படின்னு நீ கூப்பிட்டுனா உடனே உன்னை கைப்பிடிச்சு தூக்கி வர கோவிந்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான திருநாமம் தான் இது. மறந்துடாதே, நாமம் போட்டிருக்கேன் பார், கோவிந்தா என்று அழை அப்படின்னு கூப்பிடுறார். இதுதான் அதற்குரிய பொருள். நம்ம ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய 3 திருப்பாவைகளிலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, இற்றை பறைகொள் அன்று கான் கோவிந்தா என்றும் 3 இடங்கள்ல கோவிந்தா அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிந்த நாமத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்திரனே ஒரு தடவை கண்ணன் இந்திர பூஜையை தடை செய்து கோவர்தனகிரியை தூக்கி நிறுத்தினான். அப்ப இந்திரனுடைய அகந்தைய கண்ணன் அழித்தான். அப்புறம் மனம் திருந்தியவனாக இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். கோ என்றால் பசுக்கள். இந்த பசுக்களை மேய்ப்பவன், அதனாலே அவன் கோவிந்தன். கோ என்றால் தலைவன், நம்ம தலை. எல்லா தேவர்களுக்கும் 7 உலகங்களுக்கும் தலைவனாக விளங்குபவன், அதனால் அவன் கோவிந்தன். கோ என்றால் பூமி. பூமி கடலுக்கு அடியில போய் மறைந்து விட்டது. அதை விந்தன் என்றால் அதை தேடி கொண்டு வந்தவன், ஆகையால் அவன் கோவிந்தன். கூப்பிடும் அழைக்கும் தூரத்திலே இருப்பவன், அதனால் அவன் கோவிந்தன். எந்த பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் வருவான். ஆனால் கோவிந்தன் என்று அழைத்தால் உடனே வருவான். நீ நிர்கதியாக இருக்கும் நேரத்தில் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவான். ஆகையால் கோவிந்தா கோவிந்தா என்போம், கோடி நலம் பெறுவோம்.